வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ராசவள்ளியை வச்சு அருமையான ராசவள்ளி டெசர்ட் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது டேஸ்ட் எப்படி இருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் முதல் முறை அதை செஞ்சு சாப்பிட போகிறோம். ராசவள்ளியில் கஞ்சி எல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்குறோம், இது செஞ்சு சாப்பிடல. என்ன இன்றைக்கு தான் முதல் முறையாக செய்கிறோம். அப்போ செய்யாத ஆக்கள் எங்களை காணொலியை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். அப்படியே நாங்கள் இந்த 3 ராசவள்ளி கிழங்கையும் வச்சு தான் ஒரு நல்ல சுவையான டெசர்ட் ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு இப்போ இந்த கிழங்கை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா நல்ல வடிவாக சீவி வட்டி எடுக்க போகிறோம். இது வந்து கையில் சாதுவான ஒரு கடிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் அவதானமாக தான் வெட்டணும். அந்த கொஞ்சம் நல்லா இந்த கருணக்கிழங்கு மாதிரியிலே ஒரு சாதுவான ஒரு சுனைக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் இதை சீவி எடுப்போம் இந்த வடிவம். இது ஒரு வலுவளப்பு தன்மை ஒன்று இருக்குது. நாங்கள் கொஞ்சம் சீவைக்குள்ள கொஞ்சம் தோலோட சீவம். இப்படி சீவி எடுத்தோம்னா சரி. நாங்கள் இதே மாதிரி எல்லா கிழங்கையும் சீவி எடுக்கும். 3 கிழங்கு இருக்குது. 1 கிழங்கு தான் எனக்கு 2 கிழங்கு பிறகு தான் சீவி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். சீவி அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த வலுவளப்பு தன்மையாக இருக்குங்களோ வலுவளப்பு இந்த கழுவேக்கில் நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து கழுவி விட்டோம்னா சரி. ஆனால் அந்த சீவி எடுக்க இந்த கரணக்கிழங்கும் அப்படித்தானே கையில் கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொண்டு நாங்கள் சீவினோம்னா சரி. மோதவள்ளி கிழங்கும் அதே மாதிரி தான். இந்த மூலிருக்கு தானே இவ்விடம் வந்து அவியாது. நாங்கள் அப்படியே வெட்டி விட வேணும். அது பிறகு நாங்கள் மசிச்சு எடுக்க மசிஞ்சு வராது. இப்போ அதுக்காக நாங்கள் க்ளீன் பண்ணிக்கி அவை எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஒரு கிழங்கு நாங்கள் சீவி எடுத்துட்டோம். மற்றதெல்லாம் தான் நான் சீவி தரணும். மற்றது சீவி தந்தால் உதவியாக இருக்கும். இந்த கிழங்கை நாங்கள் வெட்டி எடுப்போம். நல்ல ரவுண்டான கிழங்குண்டா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் அந்த சேப் இல்லாத கிழங்குண்டா கொஞ்சம் கஷ்டம். இந்த நெளிவுகள் இருக்கு, சீவி எடுக்க கஷ்டம். வெட்டலாம் சீவி எடுக்கிறோம் கொஞ்சம் லேட் ஆகும். வேறு வெட்ட சொல்ல ஆளுக்கு வழுக்கு மண்ட பயமாக இருக்குது. அப்போ நானே சீவுறேன். ரைட். மலங்கடை பின்காணிக்குள்ளே ஃபுல்லாக தேசி மரம் தான் நட்டு வச்சிருக்கிறோம். தேசி மரம் நிற்கிது, மற்ற வேலிக்கரைக்கு தேக்க மரம் நட்டுருக்குறோம். இந்த பக்கம் தேசியில் 2-3 தேசி காய்ச்சி இருக்குது. இந்த இதுலேயே ஒரு தேசியை பாருங்க எப்படி கிடக்குன்னு. இது காய்ந்த பேரம் தாங்க இல்லாமல் சரிஞ்சே போச்சுது. சரியாட்டி கொப்பு முறிஞ்சிருக்கு. கொஞ்சம் பாருங்க எவ்வளோ தேசி கிடக்குண்ட. ஒரு கொப்புல ஒரு சின்ன கொப்பு தான், கொப்பு ஃபுல்லாக தேசிக்காய் தான். அன்றைக்கு ஒரு வீடியோவில் சொன்னான் இப்படி தேசி மரம் உண்டு சரிஞ்சு போச்சுதுண்டு. எவ்வளோ தேசிக்காண்டு பாருங்க. நாங்கள் எல்லாம் நல்ல வடிவாக சீவி எடுத்துட்டோம். இதை நாங்களே நீ வெட்டி எடுக்க போகிறோம். சின்னனா வெட்டினா தான் எங்களுக்கு வேகம் அவிஞ்சு வரும். நாங்கள் இப்போ பீஸாக்கி வெட்ட போகிறோம். கஷ்டமாக கிடக்குதா விட்டது? இல்லை நான் இப்படி இந்த இது ரெண்டு கொஞ்சம் சின்னனா வெட்டினா எங்களுக்கு வேகமாக அவிஞ்சு வரும். இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் கடை வெட்டி எடுப்போம். நான் இப்போ கழுவி எடுத்து பானையில் சேர்க்க போகிறேன்.
நாங்கள் எல்லாத்தையும் கழுவி பானையில் போடுவோம். நான் இது தேங்காய் பாலில் தான் அவிய விட போகிறேன். முதலாம் பால் 2ஆம் பால் எடுத்து இது 3வது தடவை புளிஞ்ச பால். இதை விட்டு தான் நான் இந்த கிழங்கு அவிய விட போகிறேன். உங்களுக்கு அடுப்பு நல்லா இருக்குது. நான் அடுப்பில் வைக்க போகிறேன். வச்சுட்டு மூடி விடுவோம். நல்லா அவியட்டு. நாங்கள் ஒரு கத்திராந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சு கொண்டு வைக்குது. பாப்பம் அவிஞ்சிட்டு கொண்டு இன்னும் ஒரு கொஞ்சம் அவிஞ்சால் தான் எங்களுக்கு நல்லா கரைஞ்சி வரும். இன்னும் ஒரு கொஞ்சம் அவிஞ்சு வரும். தண்ணி நிற்கிது. நாங்கள் விட்ட பாலும் கொஞ்சம் நிற்கிது. அப்போ அதில் அவிஞ்சதுண்டா சரியாக இருக்கும். ஒரு மூடி விட போகிறோம். மூடி விட்டுட்டு அடுப்பு எரிக்க போகிறோம். எங்களுக்கு இப்போ பார்த்தா இல்லை அவிஞ்சு வந்துட்டுது. விட்ட பாலும் பற்றி கொண்டு வந்துட்டுது. அப்போ நாங்கள் இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக மசிச்சு விடுவோம். பார்க்க நல்ல கலராக இருக்குதுங்க. நாங்கள் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். என்னடா இனிப்பு சேர்க்க போகிறோம். அந்த இனிப்பு சுவையை கூட்டுறதுக்காக இந்த உப்பையும் கொஞ்சம் நாங்கள் சேர்க்குறோம். உப்பும் சேர்த்தா தான் அந்த இனிப்புக்கு ஒரு சுவை வரும். அதுக்காக நான் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். இதுக்கு வாசத்துக்காக நான் ஏலக்காய் சேர்க்குறேன். இதில் ஒரு 3/4 கிலோ கிழங்கு எடுத்தேன். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் சவ்வரிசி சேர்க்கிறேன். பச்சையாக தான் சேர்க்கிறேன், பறக்காமல். நூறு கிராம் சீனி சேர்க்கிறேன். இந்த இனிப்பு வந்து எதுதான் அளவண்டி இல்லை. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நாங்கள் எந்தெந்த அளவை பாவிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இனிப்பை சேர்த்துக்கொள்ளலாம். இப்படியே எங்களுக்கு நல்ல வடிவாக ரீ வந்தோண்டா சரி. எங்களுக்கு ராசவள்ளி ரெசல்ட் ரெடி ஆகிட்டுது. இது இப்படி இருக்குது. எங்களுக்கு இறக்கி வைக்க இன்னும் இறுகி வரும். இப்போ நாங்கள் இறக்கி தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் இப்போ ராசவள்ளி கஞ்சி இந்த பதத்துக்கு வந்துட்டுது. நாங்கள் இதை இறக்கி நல்ல வடிவாக இதுக்குள்ளே ஆற விட போகிறோம். நான் இப்போ இதை எடுத்து இந்த டிஷ்ஷில் விட போகிறேன். நான் இதை இந்த டிஷ்ஷில் நல்ல வடிவாக ஆற விட்டு அந்த சீஸ் துண்டுகள் மாதிரி தான் வெட்டி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் இந்த டிஷ்ஷில் விடுறேன். சுட சுட விட்டு அப்படியே ஆறி இறுகி வரும். நல்லா இருக்கும் பார்க்க. தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொன்னால் சரியா சூடாக இருக்குது. இப்படியே எங்களுக்கு இறுகி வராது. ரைட், இந்த அளவு காணும் எங்களுக்கு அப்படியே இருக்கும். நான் இன்னொரு டிஷ்ஷில் ஊற்ற போகிறேன். இன்னொரு டிசைனில் வேணுமா அப்போ இதுக்குள்ளே ஊற்றுறோம். டிசைன் என்ன தொண்டு தொண்டாக வந்துருந்தானே விட்ட அதுங்களா இப்போ அடுப்பில் இருந்ததை விட இறுகிட்டுது எங்களுக்கு. சவ்வரிசியும் சேர்த்து தானே டக்கண்டு இருக்கும். எங்களுக்கு இந்த 2 டிஷ்லையும் வந்துருக்குது. 3/4 கிலோ ராசவள்ளி கிழங்கு 150 கிராம் சவ்வரிசியும் தான் நான் சேர்த்தேன். நான் நல்ல வடிவாக கிண்டி எடுத்தாச்சுது. இனி நாங்கள் வெட்டி எடுக்க வேணும். ஆற வச்சு வெட்டி எடுக்கணும். கொஞ்சம் நேரம். நான் ஒரு 10 நிமிஷம் ஆற விட போகிறேன். எங்களுக்கு பார்த்தா நல்லா ஆறி இறுகி வந்துட்டுது. நாங்கள் இதை இந்த வாழை இலையில் கொட்ட போகிறோம். அப்படியே வைக்கிறேன். அது ஒட்டி பிடிச்சிருக்குது. தட்டி விடணும். அப்படியே வந்துடுங்க. நல்ல வடிவாக இறுகி நல்ல வடிவாக வந்துருக்குது. பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. சாப்பிட விருப்பம் இல்லாத ஆக்களுக்கும் ஒரு சாப்பிடணும்ன்ற ஆர்வத்தை தூண்டும். இது நல்லா இருக்குது. சின்ன ஆக்களுக்கெல்லாம் பார்க்க நல்ல விருப்பமாக இருக்குது. இதை நாங்கள் இப்போ பீஸாக தான் வெட்டி எடுக்க போகிறோம். வெட்டுவோம் இதை. நல்லா எறினபடியாக நல்லா கட்டியாக நல்லா இருக்குது. கேக் மாதிரி வந்துருக்கு. நான் இதை இப்போ அந்த சீஸ் துண்டுகள் மாதிரி வெட்டி எடுக்க போகிறேன். சீஸ் இருக்குமே அப்படி. சில சாப்பாடுகள் வந்து சில வடிவங்களில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும் சாப்பிட்றதுக்கு. ரைட்.
எடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இங்கே சவ்வரிசி போட்டதெல்லாம் அப்படி அப்படியே ஒரு நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. உங்களுக்கு ஒரு சுவையான ராசவள்ளி ரெசட் ரெடி ஆகிட்டுது. பார்க்கவே நல்ல ஒரு ஆசையாயும் வடிவாயும் இருக்குது. இனி சாப்பிட்டு பார்க்கட்டும். நாங்கள் சுவையான ராசவள்ளி ரெசர்ட் எல்லாம் நல்ல வடிவாக செஞ்சு எடுத்துட்டோம். இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. இந்த சைட்டில் ஒரு சின்ன துண்டா வெட்டி வச்சு அதை சாப்பிட்டு பார்ப்போம். இதான் இந்த சின்ன பிள்ளைன்னா அந்த ராசவள்ளி கஞ்சின்னு சொன்னால் அந்த ராசவள்ளியை தொண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கும், அதை சாப்பிட மாட்டோம். இதண்ட வழியாக எல்லாத்தையும் மசிச்சு விட்டா அப்படி எல்லாம் உண்டாக வந்துடும். அதனால் இந்த விரும்பி சாப்பிடுவேன் அந்த துண்டு துண்டா இருக்காதுண்டா நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம். சவ்வரிசி எல்லாம் நல்ல வடிவாக அது அப்படியே தெரியுது வழியால். நல்ல ஒரு இந்த கேக் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க துண்டு துண்டாயும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ராசவள்ளியின் டேஸ்ட்லாம் இருக்குது, ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு வித்தியாசமான சுவையிலே இருக்குது. இந்த ராசவள்ளியை நீங்களும் கட்டாயமாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். கட்டாயம் விட மாட்டீங்க. சின்ன பிள்ளையெல்லாம் அந்த ராசவள்ளிக்கெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேனோம்டா இதை கட்டாயம் விரும்பி சாப்பிடுவேன். இப்போ இதை நீங்களும் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடித்து கொள்வோம். பாய்.